வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A beam of light. இதான் the beam of light mean பண்றாங்க. Beam of light converging at a point P before the lens is placed. பின்னால் படிக்கிற புரியும். Lens வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த லைட் நேரா போய் P ல வந்துச்சு. Now the lens is placed. The path is convergent and beam 12 centimeter from. Okay. Now the lens is placed in the path of the convergence lens beam 12 centimeter from அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த லென்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு முன்னால வச்சிருக்கோம்? 12 centimeter முன்னால வச்சிருக்கோம். At what point does the beam converge? Lens is ஒன்னு கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தப்ப எந்த பாயிண்ட்ல கன்வெர்ஜ் ஆச்சு, கான்கேவ் ஆச்சுன்னா எந்த பாயிண்ட்ல கன்வெர்ஜ் ஆச்சு. நமக்கு நாலேஜ் தான் இது. கான்வெக்ஸா இருந்தா ஃபர்தர் ஃபோக்கஸ் குயிக்லி, முன்னாலே ஃபோக்கஸ் பண்ணிரும். அப்போ இந்த டயக்ராம் தான் கான்வெக்ஸ். இது ஆக்சுவலா டயக்ராம் இஸ் a ரிசல்ட் தான். அப்போ இத பொறுத்தவரை கான்கேவ் இதான் ஒரிஜினல் பாயிண்ட். இங்க க்ளோசரா போட்டிருக்காங்க ஒரிஜினல் பாயிண்ட். அப்போ இது என்ன பண்ணும்? டைவர்ஜ் பண்ணும். அப்போ இட் வில் ஷிஃப்ட் டு சம் மோர் டிஸ்டன்ஸ். இத நம்ம நாலேஜா வச்சுக்கோம். இத வச்சுட்டு ஆன்சரை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த இப்ப என்ன கால்குலேட் பண்ண போறோம்? சோ அட் வாட் பாயிண்ட் டஸ் தி பீம் கன்வர்ஜஸ். சோ இது என்ன ஃபார்முலா தானா? மிரர் ஃபார்முலா தான், லென்ஸ் ஃபார்முலா. வாட் இஸ் தி லென்ஸ் ஃபார்முலா? 1/f is equal to 1/v minus 1/u. லென்ஸ் ரெண்டுக்கு இந்த ஃபார்முலா தான். உனக்கு இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏய், இதுல எதுடா யூனா? ஆக்சுவலி யூனா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்க கூடாது. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி சம போட்டிருக்கோம். இதுதான் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் பேர். அதோடைய ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் will be அதோட இமேஜ். எதோட இமேஜ்? அந்த ஃபர்ஸ்ட் வர ரேயோட இமேஜ் தான் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். அப்போ இதுடைய டிஸ்டன்ஸ் u வந்து +12 சென்டிமீட்டர். நார்மலா u மைனஸ் போடுவோம், ஆனா இங்க 12. இத புரிஞ்சுக்கிட்டோம். ஃபோக்கல் லெங்த் எப்பவுமே பாசிட்டிவ் தான். இதோட ஃபோக்கல் லெங்த் எவ்வளவு? கான்வெக்ஸை பொறுத்தவரை பிளஸ் தான் எழுதுவோம். பிளஸ் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அவ்வளவுதாங்க. v உடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 1/20 equal to 1/v minus 1/12 கொடுங்க. அப்போ 1/12 அந்த சைடு போச்சுன்னா 1/v will be 1/20 plus 1/12. so இத நீ நேரா கால்குலேட் பண்ணிடலாம். 60 காமன் எடுத்துடலாமாடா? எல்சிஎம் 60 வெளியே எடுத்தேன்னா இது 3 டைம்ஸ். 3 இது எத்தனை தடவை? 12. 60ல எத்தனை தடவை போகும்? 5 டைம்ஸா? 5. அப்போ 8/60. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா ஃபைனல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் 60/8 which is nothing but 7.5 சென்டிமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா இல்லையா? இது ரொம்ப ஈஸியான சம். அடுத்தது கான்கேவ். கான்கேவுக்கும் லென்ஸ் ஃபார்முலா சேம் தான். அதேதான் இதுக்கும். எது யூ? இதா யூ 12 சென்டிமீட்டர். இதே கேஸ் தான். அப்போ for the second case 1/f is equal to 1/v minus 1/u. only thing focal length மட்டும் என்ன எழுதுவோம்? கான்கேவ்க்குடா நெகட்டிவ்ல எழுதுவ -16 சென்டிமீட்டர். புரியுதா பாரு? கான்கேவ் பொறுத்த கவனி, கான்கேவ் பொறுத்தவரை focal length மைனஸ்ல எழுதியிருக்கோம், கான்வெக்ஸ் பிளஸ்ல எழுதணும். யூல மாற்றம் இல்ல, அதே 12 சென்டிமீட்டர் பிளஸ் 12 சென்டிமீட்டர். அப்ப v கண்டுபிடிச்சிடலாமா? அதே ஃபார்முலா தான். அப்ப 1/v equal to 1/f plus 1/u 1 minus 1/16 plus 1/12. சரிதானே? அப்போ you will get. அப்போ இதுல 48 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 48 இது 3 டைம்ஸா? -3. இது 4 டைம்ஸா? -4. Answer is -1/48. அப்ப v will be for the second case
48 சென்டிமீட்டர். புரிஞ்சு படிக்கணும். அது பிளஸ்ல வந்துருச்சு. இது 48. ஆர் யூ கிளியர்?